இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்களும், ஏற்கனவே விண்ணப்பித்து பணம் வராதவர்களும் மற்றும் குடும்ப அட்டை புதிதாக வாங்கி விண்ணப்பிக்க உள்ளவர்களும் பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு நீங்கள் 3 ஆவணங்கள் முக்கியமாக ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்ப அட்டை, வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் ஆதார் கார்டு, இந்த 3 ஆவணம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதிகள் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். இது சம்மந்தமாக அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே KMUT.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாப்பில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே திட்டம் பற்றின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு குடும்ப தலைவர்களுக்கான வரையறைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவராக கருதப்படுவர். இதுவே ஆண் குடும்ப தலைவராக இருந்தால் அந்த குடும்ப தலைவருடைய மனைவி குடும்ப தலைவராக கருதப்படுவார்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பொருளாதார தகுதிகள்னு சொல்லிட்டு இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதிலே ஆண்டுக்கான வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். பொருளாதார தகுதிகளாக தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் நடைமுறைகள்னு சொல்லிட்டு 21 வயது நிரம்பிய பெண் தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அடுத்ததாக குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான கணக்கு தாக்கல் செய்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தொழில் வரி செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள், சொந்த பயன்பாட்டுக்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் வைத்திருப்பவர்கள், GST செலுத்துபவர்கள், இவர்கள் எல்லாமே இந்த திட்டத்துக்கு தகுதியற்றவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெசிடென்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.